யாராச்சும் காப்பாத்துங்க. ஐயோ ஆத்தா, அம்மா காப்பாத்துங்க. ஆத்தா, ஐயோ என்ன காப்பாத்துங்க. சொல்றேன் அண்ணே, அந்த பொண்ணு புதக்குழியில விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அம்மா, ஆத்தா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்தமா மூழ்கிடுவா. ஓகேடா, சூப்பர். ஸ்வேதா, அவ மூழ்கிட்டா. அவ மட்டும் மூழ்கல, மாமா மேல அவ வச்சிருந்த ஆசையும் சேர்ந்து மூழ்கிடுச்சு. இனி அவளால எனக்கு எந்த தொல்லையும் இல்ல மருத. இந்த சுயம்புவான சங்குக்கு நடக்கிற பூஜையும் அதை தொடர்ந்து இந்த கோயில் மணியை தம்பதிகள் அடிக்கிறதும் காலகாலமா நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. கணவனோ கணவனாக போறவனோ தனக்கான வாழ்க்கை துணைய தான் தோள்ல தூக்கி வச்சு இந்த கோயில் மணியை அடிக்க வச்சா 7 ஜென்மத்துக்கும் தம்பதிகளா இருப்பாங்கங்கிறது ஐதீகம். அப்படி அடிக்கிறவங்களோட ஜாதகத்தை பார்த்தா அதுல அவங்க பூர்வ ஜென்மத்துல கணவன் மனைவியா இருந்ததுக்கான அமைப்பு இருக்கும். அதனாலதான் காலங்காலமா அந்த உறவு தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஆண்டவன் வழிகாட்டுற மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்குது.
தேடிட்ட மாப்பிள்ள அவளை எங்கேயும் காணோம். என்னடா நம்ம கூடவே இருந்தா இப்ப எங்க போனானே தெரியல. ஐயோ, நம்ம மாட்டின மாதிரி வேற யாரும் பொதுக்குழியில சிக்காம இருக்கணுமே. அதான் ஏதோ அபசகுணமா குடம் விழுந்து நெல்லிஞ்சிருச்சு. நீதான் ஆத்தா பொறுத்து போய் எந்த தப்பும் நடக்காம காப்பாத்தணும். வெண்ணிலாவும் முத்தரசனும் இணையற்ற தம்பதிகளா இருக்க போறாங்க. No, no, no!
ஸ்வேதா ஆக வெண்ணிலாவும் முத்தரசனும் இணையற்ற தம்பதிகளா இருக்க போறாங்க. ஏமா உனக்கு அறிவு இல்ல? வண்டி வர்றது கூட தெரியாம பகல்ல பைத்தியம் மாதிரி நடந்துட்டு இருக்க. அடிப்படி சத்தினா என்ன பண்றது? வேற எந்த வண்டியும் கிடைக்கலையா? என் வண்டி தான் கிடைச்சதா? போ போமா. ஹேய் ஹேய் ஸ்வேதா, என்ன ஸ்வேதா பண்ணிட்டு இருக்க நீ? வாங்க விடுங்க மாமா, என்ன விடுங்க. ஸ்வேதா பண்ணி வந்துட்டு இருக்கு ஸ்வேதா. விடுங்க, என்ன சொல்றேன்ல. ஸ்வேதா நான் வாழ முடியாது, என்னால வாழ முடியாது மாமா. ஸ்வேதா பண்ணி வந்துட்டு ஸ்வேதா வா சொல்றல. ஹேய் விடுங்க மாமா. வர போறியா இல்லையா? வாங்க. எனக்கும் உங்களுக்கும் நடக்கணும்னு தானே நிச்சயமாயிருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் பார்க்க வெண்ணிலாவை நீங்க மணி அடிக்க வச்சதுக்கு என்ன அர்த்தம் மாமா? 7 ஜென்மத்துக்கும் அவதான் எனக்கு மனைவின்னு எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே சொல்ல நினைச்சிருக்கீங்க. அதுதான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக மாமா உயிரோட இருக்கணும்? நான் பைத்தியம் தான். ஆமா, நான் சாகணும். என்ன தடுக்க வேண்டாம் மாமா, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். இத பாரு ஸ்வேதா, நான் உன்னை விரும்பினது உண்மைதான். அதே மாதிரி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சித்திக்கிட்டயும் உன்கிட்டயும் நான் வாக்கு கொடுத்ததும் உண்மைதான். ஆனா அது அப்போ இப்போ அப்படி இல்ல. நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. என் மனசு மாறிடுச்சு. என் மனசு பூரா இப்ப வெண்ணிலா மட்டும் தான் இருக்கா. இது சொல்றதுக்கு நான் பயப்படவும் இல்லை, வெக்கப்படவும் இல்லை. ஏன்னா அதுதான் உண்மை. அப்போ இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேனா முட்டாளாயிட்டல, அப்படிதானே? புரியலையா? நான் பேசுறது உனக்கு புரியலையா? அது மண்டல ஏறல. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. எதுக்கு புரியணும்? இத்தனை நாளா உங்களை நினைச்சு வாழ்ந்தனா வெறும் கையோட போகணும். வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க 2 பேரும் மட்டும் சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கு மட்டும் நான் விடவே மாட்டேன். என் வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? என்ன உத்தரவாதம் இருக்கு? என்ன பேசிட்டு இருக்க ஸ்வேதா? சும்மா வாய்க்கு வந்தபடிதான் பேசிட்டு இருக்காது, புரியுதா? ஸ்வேதா, ஒருத்தர் மேல நம்மளுக்கு அன்பு வரணும், காதல் வரணும், அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இங்க இருந்து வரணும். உன் மேல எனக்கு வரல. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அதை புரிஞ்சுக்கோ. ஏன் புரிஞ்சிருச்சு மாமா, நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். இப்போ நீங்க எவ்வளவு தூரம் என்ன ஏமாத்தணும்னு திட்டம் போட்டு வச்சிருந்தீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன் மாமா. இந்த பாரு, நானும் சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு கோவம் வர மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு வாட போலாம். ஸ்வேதா, பாத்தீங்களா அத்தை, உங்க புள்ள என்ன பேசிட்டு போறாருன்னு கேட்டுச்சா இல்லையா? இல்லம்மா, நீங்க 2 பேரும் ஏதோ பேசுனீங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது. என்னன்னு கேட்கலான்னு வரும்போதுதான் அண்ணாமலை அவனை எடுத்துட்டு போயிட்டான். அத்தை, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஊர் மத்தியில இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பாக்குற மாதிரி வெண்ணிலாவை தோல்ல தூக்கி மணி அடிக்க வச்சுட்டாரு. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்கிட்ட சவால் வேற விடுறாரு. இதுக்கு மேல நான் உயிரோட இருந்து எந்த அர்த்தமும் இல்ல அத்தை. நான் சாகணும், கண்டிப்பா நான் சாகணும். ஸ்வேதா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன ஸ்வேதா? ஆமா ஸ்வேதா, நீ இப்ப அமைதியா தான் இருக்கணும். அமைதியா இருந்து பைத்தியக்காரியா ஆனது பத்தாதா? இதுக்கு மேல நான் துணியை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல தான் நிக்கணும். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூசுதத்த. இதை விட வெக்கத்தையும் மானத்தையும் விட்டுட்டு ஒருத்தர் இருக்க முடியுமா என்ன? நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நான் யார்கிட்ட இதை பத்தி பேசணும், என்ன பண்ணணும்னு தீர்மானிச்சிட்டேன்.
நான் பேச வேண்டியது முத்தரசன் கிட்ட இல்ல, வெண்ணிலா கிட்ட. அண்ணி என்ன அண்ணி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? கோவில்ல அந்த மணியை யாராலையும் அடிக்க முடியல. சர்வ சாதாரணமா அண்ணன் தூக்குனதும் அந்த கோவில் மணியை அடிச்சிட்டீங்க. அதுவும் ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை. டங்கு 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 நடிச்சா. இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? புரியுது புரியுது. அந்த அளவுக்கு அண்ணன் மேல ஆசை. அண்ணி ஐயோ வலிக்குது ஜனனி. விடவே மாட்டேன். நாங்களாம் தான் பைத்தியம், வெளியில சொல்லிடுவோம். நீங்க மனசுக்குள்ள அழுத்தி வச்சு 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 எவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சிருக்கீங்க. அப்பா இப்போதான் உண்மையை ஒத்துக்கிட்டு முகத்துல ஒரு சிரிப்பு வருது. வெண்ணிலா, அம்மா உன்னை கூப்பிடுறாங்க. அத்தை, உட்காருமா. பரவாயில்லையே, முன்னெல்லாம் எதிரில உட்கார சொன்னா ரொம்ப யோசிப்பேன், வேண்டாம்ப வற்புறுத்தினா கூட உட்கார மாட்டேன். இப்போ பெரிய மனுஷி ஆயிட்டேன். சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில வந்து உட்காந்துட்டேன். நல்ல முன்னேற்றம் தான். இரு இரு, பரவாயில்ல, அதான் உட்காந்துட்டியே. இனிமே என்ன, இந்த உடம்பு அழிச்சுக்க போறேன். என்ன ஸ்வேதா இப்படி பேசுற? பின்னென்ன, எந்த தகுதியும் இல்லாத அந்த வெண்ணிலா என் முன்னாடி சாதிச்சுட்டு நிக்கிறா. நான் அவளை எதிர்த்து சாதிக்க முடியாம கேவலமா மனசுல தைரியம் இல்லாம சாகறதுக்கு அலைஞ்சல்ல. அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் நினைச்சதை விட நீ ரொம்பவே சாமர்த்தியக்காரிதான். என்னதான் படிச்சிருந்தாலும் சொத்து இருந்தாலும் உன்னோட அளவுக்கு ஸ்வேதாவுக்கு சாமர்த்தியம் பத்தலைங்கிறது தான் நிஜம். நான் படிச்சவ திறமசாலிங்கிறதெல்லாம் ஒரு தகுதியே இல்லாம போயிடுச்சுல. என்ன தூக்கி வச்சு கொண்டாடின அதே மாமா என் மனசுல வெண்ணிலாதான் இருக்கா. ஏதோ செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாய் வார்த்தையா சொல்றாரு. மத்தபடி என் மனசுல நீ இல்லன்னு சொல்லிட்டாரு. உங்க அத்தை வெண்ணிலாட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காங்க, அவளை மாத்துறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. கண்டிப்பா பேசி ஏதாவது ஒரு மாறுதலை கொண்டு வருவாங்க, நம்பு. இல்லடி, எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. அத்தை மனக்கோட்டை கூட கட்டல, வெறும் மணல் கோட்டை தான் கட்டுறாங்க. அவகிட்ட பேசினா அவ என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியும். வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வேற யாருமே முக்கியம் இல்ல. முத்தரச மாமா சொல்றது மட்டும்தான் அவளுக்கு வேத வாக்கு. மத்தவங்க யார் சொல்றதையும் மதிக்கிறதுக்கு அவ மனசளவுல கூட தயாரா இல்ல. என்ன விஷயம்னு சொன்னாதான் சத்தியம் பண்ணுவியா? இல்ல அத்தை, விஷயம் என்னன்னு தெரியாம நான் எப்படி சத்தியம் பண்றது? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க, அப்புறமா நான் சத்தியம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறியா? சத்தியம் பண்ணுவியா மாட்டியா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அத்தை, நானும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கேக்குறேன். நீங்க எதுக்காக சத்தியம் கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க வேற என்ன கேட்டாலும் சரி, நான் சத்தியம் செய்யறேன். ஆனா முத்து மாமா கல்யாண விஷயத்துல மட்டும் நான் எந்த சத்தியமும் பண்ண மாட்டேன். அதை தவிர வேற என்ன சத்தியம் வேணாலும் கேளுங்க, நான் பண்றேன். நீங்கெல்லாம் எனக்கு புத்திமதி சொல்ற நிலைமைக்கு ஆளாயிட்டல்ல. என்னையும் உங்களை மாதிரி சாதாரண ஆள் நினைச்சிட்டீங்களா? இது இல்லனா அது, அது இல்லனா இதுன்னு தாவி போறதுக்கு நான் எப்பவுமே நினைச்சது அடைய நினைக்கிறபடி எனக்கு உங்களை மாதிரி குரங்கு மனசு கிடையாது.
உயிரே போனாலும் நினைச்சதை அடைஞ்சே தீரணுங்கிற உடும்பு மனசு எனக்கு. அவ்வளோ சுலபத்துல நான் தோல்வியை ஒத்துக்கிட்டு பின்வாங்கிடுவேன்னு நினைச்சீங்களா? சாரிடி சாரி. பிரியா புரியாம பேசிட்டா. ஒண்ணு வாழ்ந்து நிரூபிச்சு நான் யாருன்னு காமிக்கணும், இல்ல சாகும் போதாவது இவள மாதிரி பிடிவாத குணத்தோட யாரும் இருந்ததில்ல, தன்னுடைய விருப்பத்துக்காக உயிரையே விட்டான்னு மத்தவங்க பெருமையா பேசுற மாதிரி சாகணும். என்னடி பண்ற? சொன்ன கேளுடி. இங்க பார், உன்னை எது பண்ணாலும் கேள்வி கேட்க நாதி இல்லாத அனாத கழுத முத்தரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு நான் அவகிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். நீ வந்து இடையில தட்டி பறிச்சுட்டு போனா ஸ்வேதா என்ன மொட்டை அடிச்சுட்டு சாமியாரா போடுமா இல்ல செத்து பண்ணுமா? சொல்லுடி, சொல்லு சொல்லு. அத்திய செய்வியா மாட்டியா? சொல்லுடி, சொல்லு. அத்தை, என்ன கொன்றுங்க அத்தை. ஆனா என்னால கண்டிப்பா நீங்க கேட்ட மாதிரி சத்தியம் பண்ண முடியாது. வார்த்தைக்கு வார்த்தை நீங்க சொன்ன மாதிரி நான் ஒன்னும் அனாதை கழுதெல்லாம் இல்ல. எனக்கு முத்து மாமா இருக்காரு, எனக்குன்னு என் பொண்ணு ருத்ரா இருக்கா. ஏன் உங்க பிள்ளைங்க கார்த்தி ஜனனி என் கூட பொறுக்காத தம்பி தங்கச்சியா இருக்காங்க. தங்கச்சி தங்கச்சின்னு உயிரே கொடுக்கற அண்ணாமலைன்னு ஒரு அண்ணன் இருக்காரு. நான் இனிமேலும் அனாதெல்லாம் கிடையாது. சொல்லுடிங்கிற, சொல்லுவியா மாட்டியா? சொல்லுவியா மாட்டியா? கழுத்துல நினைச்சு கொன்றுவேன். நெருப்பு என் மேல வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாலேயே எரியற நெருப்பு மேல நான் ஓட ஆரம்பிப்பேன். கொளுத்துக்கிட்ட நெருங்கறதுக்குள்ள நெருப்பு என் உடம்புல பிடிச்சா நான் எரிஞ்சு சாம்பலானா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். நான் என் தோல்வியை ஒத்துக்கிட்டு செத்து போறேன். ஆனா இந்த ஸ்வேதா தோக்க மாட்டானா குளத்துல குதிச்சு நெருப்புல இருந்து மீண்டு சாம்பலாகி வெளியே வர பீனிக்ஸ் பறவையா நான் மீண்டு மீண்டு வருவேன். சொல்லுடி, சொல்லு சொல்லு. சத்தியம் பண்ணி தரேன்னு சொல்லுடி, சொல்லுடி, ஒத்துக்கடி. அதுக்கு பதிலா எனக்கு கொன்னுடுங்க. சந்தோஷமா செத்து போயிடுறேன். அதுக்கப்புறம் உங்க ஆசையை நிறைவேற்றிக்கோங்க. ஆனா என்னால சத்தியம் மட்டும் பண்ண முடியாது. வாய் வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்க, கொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? நான் நினைச்சதை நடத்தி காட்டுறதுக்காக என்ன வேணா பண்ண வேண்டி. துணிச்சலை பத்தி உனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. என்னையே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கியா? எதிரில நிக்க கூட தகுதி இல்லாத நீ என்னை எதிர்த்து பேசுற. உன்னை கொன்னுறேன்டி, உன்னை கொன்னுறேன். ஸ்வேதா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எப்பவும் நான் மாமாவை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் உயிர் போகிற கடைசி மூச்சு வரைக்கும் நான் போராடுவேன். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் எங்க உறவு தொடர போகுது. சாமியே சொல்லிடுச்சு, என்னால மாமாவை விட்டு கொடுக்க முடியாது. முடியாது.
என்ன தடுக்க முடியும்? ஸ்வேதா வா ஸ்வேதா. ஸ்வேதா வாடி. ஏய், நான் உன் கழுத்தை நெரிக்காம விட்டதால உயிர் தப்பிச்சிட்டோன்னு மட்டும் நினைக்காத. ஒண்ணு மட்டும் சொல்றேன்டி, முத்தரசன் ஸ்வேதா கல்யாணங்கிறத நடந்தே தீரும். அத நான் நடத்தி காட்டியே தீருவேன். நீ பார்க்க தாண்டி போற. சாதிச்சிட்ட ஸ்வேதா, நீ சாதிச்சிட்ட. இப்போ என்னடி சொல்றீங்க? மாமா எனக்கு தானே, நான் சாதிச்சிட்டேன். கடவுள் விதிச்சத சாதாரண மனுஷன் என்னைக்குமே தடுக்க முடியாத அத்தை. கடவுள் விதிச்சத சாதாரண மனுஷன் என்னைக்குமே தடுக்க முடியாத அத்தை. ஆண்டி, என்ன ஏதாவது பிரச்சனையா? ஸ்வேதா பண்ணதெல்லாம் கேட்டா பயந்துருவீங்க ஆண்டி. என்னடா உசு உசுன்னு விசில் அடிக்கிற? இப்படி திரும்ப. என்ன ஜனனியா? ஜனனிய கூப்பிடணும்னா நேர்ல வந்து கூப்பிட வேண்டியது தானே? அது என்ன அங்க நின்னு சைகை காமிச்சுக்கிட்டு? ஜனனிதான் ஜனனிதான், நானே கூப்பிட்டுக்கிறேன். ஜனனி இங்க வா. நான் வேலையா இருக்கேன், பார்த்த தெரியலையா? திடீர்னு கூப்பிட்டா இதை விட்டுட்டு எப்படி வரது? ஜனனி, நீ வேணா போயே. அண்ணி சும்மா இருங்க அண்ணி, அவங்களுக்கு வேற வேலையே இல்ல. சரி சரி, உங்களுக்குள்ள 1000 இருக்கும், எங்களுக்கு எதுக்கு? ஜனனி ஜனனி என்னங்க மறுபடியும்? இங்க வா, இங்க பாரு. ஐயோ, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது, என் வேலையை கெடுக்காதீங்க போங்க. சகல இதோட வந்துருங்க, நிலைமை என்னை விட மோசமா இருக்கு. என்னமோ வானா வந்துருவா போனா போயிருவான்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? உட்கார்னா நிப்பாளா? ஜனனி சொன்னா கேட்க மாட்டியா? எந்திரிச்சு வா. நீங்க தான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க, இப்ப என்னால வர முடியாது. நான் என் வேலையில முடிச்சிட்டு தான் வருவேன். சரி. ஜனனி, ஏன் ஜனனி அவனை வெறுப்பேத்திட்டு இருக்க? எவ்வளவு கெஞ்சுறான், போய் என்னன்னு கேட்க வேண்டியது தானே? எதுக்காக அவன்கிட்ட இப்ப வம்பிழுத்துட்டு இருக்க? அவரு என்ன பண்ணாருன்னு தெரியுமா? உங்க தம்பி தங்க கம்பி. என்ன பண்ணா? இப்பவே ஜனனி வானா வருவா போனா போவா.
உட்காருன்னா உட்காரண்ணா. உட்கார மாட்டா, நிப்பா. ஏன்னா நான் நிப்பேன்ல, அவ எப்படி உட்காருவா? மரியாதை. ஓ, கதை அப்படி போகுதா? நான் சவால் விட்டு தெரிஞ்சு அவ கண்டிப்பா விளையாட்டு தான் காட்டுறா. நான் அதை மீறி அவளுக்கு ஒரு விளையாட்டு காட்ட போறேன். இன்னும் 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள நான் இந்த வளையல அவ கையில போட்டே தீரணும். இதெல்லாம் ஒரு மேட்ரா சகல, இதெல்லாம் ஜுஜுபி. என்ன சொல்றீங்க? போட்டுற முடியுமா? கண்டிப்பா போட முடியும் சகல. ஆனா ஒரு கண்டிஷன். இங்க எனக்கு கமிஷன் கொடுத்தாதான் வேலைகள் போட முடியும். என்ன வேணாலும் கேளுங்க சகல, நான் வாங்கி தரேன். என்ன வேணும் கேளுங்க. பக்கெட் மட்டன் பிரியாணி அரேஞ்ச் பண்ணிடுவோம். அம்மா வளையல் வாங்கலையோ? வளையல் இந்த வீட்டு கல்யாண பொண்ணுக்கு வளையல் வாங்கலையோ? வளையல். அட வளையல் வீடு தேடி வந்திருக்கே. ஜனனி, கௌதம எங்கேயுமே காணோமா? காணுமா? நல்லா பாத்தீங்களா? பாத்துட்டேம்மா, அவனை எங்கேயுமே காணோம். ஒருவேளை உங்க மாமாவோட சேர்ந்து அவன் வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கும் இருக்கும். வளையல்காரங்களை பார்த்ததும் நான் இவங்க கிட்ட வளையல் போட்டுக்கிட்டு அவரை அவமானப்படுத்திடுவேன்னு நினைச்சுதான் கௌதம் ஓடி இருப்பாரு. நேர்ல இல்லனா என்ன, வீடியோவை காமிச்சு அவரை அசிங்கப்படுத்திடுவல்ல, அதுக்குதான். அடி பாவி, என்ன அவமானப்படுத்துறதுக்கே பிளான் மேல பிளான் பண்றியா நீ? கை நீட்டுங்க. இருங்க இதோ இந்த பச்சை கலர் வளையல். என்ன ஜிலேபி நீ இப்படி மாத்து பேசுறா? நான் எப்படி கையில போடுவேன் சொல்லு. என்னது? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ஜிலேபின்னு கூப்பிடுவேன்? பிரியாணி வெளியில வந்துருமா? ஏய், யாரா நீ? வளையல் விக்காம உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ஜிலேபின்னு கூப்பிட்டுப்ப? ஜனனி, என்னமோ போடவே முடியாதுன்னு சொன்ன. எப்படி வளையல போட்டு விட்டேன் பாத்தியா? எப்படி சவாலுக்கு சவால் தோத்தியா? எல்லா ஐடியாவும் அண்ணனோடதான்.